நீங்க சொல்றத பார்த்தா உங்க ஊர்ல நீங்க தான் ஆண்ட பரம்பரை போல. கோட்டு மாட்டிருக்கனாலயா பேசுறதுக்கு முன்னாடி தடுக்கிற பார்த்தா நீங்க தான் ஆண்ட பரம்பரையா இல்ல இருப்பீங்க. நாங்கெல்லாம் ஒரு மனுஷனை வாயை துறக்கவே விடாம செய்றீங்க. திரு மூர்த்தி அவர்களுடைய பேச்சு ரொம்ப வைரலா இருக்கு. நம்மலாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வரலாறுல நீங்க படிக்கணும். நீங்க இது எப்படி ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் போயிட்டு ஆண்ட பரம்பரைன்ற வார்த்தை எப்படி பயன்படுத்தலாம்? எல்லோருக்கும் ஒரு தானே அமைச்சர், அவர் எப்படி ஒரு சமூகத்திற்கான ஒரு நபரா மாறி இப்ப அந்த கருத்தை வந்து நிச்சயமாக தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒருவேளை அவர் நினைச்சா கூட சொல்லலாம். தமிழ்நாடு ஒரு நாடா? தமிழ்நாடு நாடு தான் வச்சிருக்கிறோம். 3 மாசத்துக்கு முன்னாடி நான் பேசின ஒரு கருத்து, அதை வந்து எடிட் பண்ணி கட்டி ஒட்டி வெட்டி போடுறாங்க. அது வந்து அப்படி நான் பேசல அப்படின்னு அவர் ஒத்துக்கொள்கிறார். சொன்னவர்கள் நிச்சயமாக நான் தான் சொன்னேன் அப்படின்னு தைரியமாக சொல்லுவார்கள். ஆனா அவர் வந்து மறுக்கிறார், நான் சொல்லலைன்னு. இதுதான் வந்து இன்னைக்கு ஜனநாயகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் வெற்றி. இந்த ஆண்ட பரம்பரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. நீங்க அப்படி ஆண்ட பரம்பரையா இருந்தா நீங்க வந்து எங்க ஆண்டீங்க, எதை ஆண்டீங்க, எப்படி ஆண்டீங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு 2 ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணி வந்திருப்பாங்க, 2-3 ஊருக்கு பஞ்சாயத்து பண்ற ஒரு ஆளா, மதிச்சு ஆளா இருந்திருப்பாங்க. இப்போ பஞ்சாயத்து பண்றாலே அவங்க வந்து ஆண்ட மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஒரு காலத்துல சில மக்களை எல்லாம் குற்ற பரம்பரையாக வைத்திருந்தார். ஆமா, அந்த குற்ற பரம்பரை ஒழித்தவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். அந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய சட்ட புத்தகம் எது, யார் உருவாக்கியது? டாக்டர் அம்பேத்கர். அப்ப அவர் சொல்லலாம், அவர் எங்க சொல்லிக்காரு தான் ஆண்ட பரம்பரை சொல்லிக்காரா? அகண்ட பாரதத்தை ஆண்டவன் யார் என்றால் அசோக மாமன்னன் தான். அசோக மாமன்னனின் தொடர்ச்சியாக இருந்தவர் தான் புரட்சியார் அம்பேத்கர். புரட்சியார் அம்பேத்கருக்கு முன்னால் இருந்தவர் தான் ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர். வர தெரியுமா? இன்னைக்கு திராவிடம் அப்படின்ற பேரை உருவாக்கியது யாரு? அப்ப யாரு ஆண்டது? யாருங்க ஆண்டது? அப்ப அப்படி வரலாறு படைத்த நாங்கள் எந்த காலத்திலையும் சொன்னதில்லை. அப்ப கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவங்களே தான் பேரையே சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு நாட்டு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு நீங்க எல்லாம் போராடினாங்களான்னு கேட்குறீங்க. இந்த ஆண்ட பரம்பரையெல்லாம் இன்னைக்கு பிரச்சனை இல்லைங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நாங்க தான் ஆண்ட பரம்பரை சொல்லி அங்க போய் ஏன் குரல் கொடுத்துருங்க இந்த ஆண்ட பரம்பரை? நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. ஆண்ட பரம்பரையுடைய தொடர்ச்சியா இருந்த அந்த பெண்மகள் சிறுமதி, அந்த சமூகத்தை சார்ந்த அகமுடையார் சமூகத்தை சார்ந்த பெண்மகள். அந்த பெண்மகளுக்காக குரல் கொடுத்தவர் யார்? எழுச்சி தமிழர், விடுதலை சிறுத்தைகள். அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆனா ரேஷன் கடை முதலாள போய் நிற்பாங்க. நீங்க அதை பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒருத்தர் வந்து பெரியாரும் பேசுவாரு, ஆண்ட பரம்பரையும் பேசுவாரு. எப்படி இது? அவர் தான் பேசலன்னு சொல்லிட்டாருல்ல. நான் தான் கேட்டேன். நீங்க கேட்டீங்கன்னா உங்க காதுல வந்து எதை கேட்டீங்கன்னு தெரியல, எதை பார்த்தீங்கன்னு தெரியல. அவர் ஒருவேளை அவர் பயங்கரமான அவர் ஆண்ட பரம்பரை பேசியிருந்து நான் தான்டா பேசினேன் பார்த்துக்குன்னு சொல்லிப்பாரு. அவரே ஒத்துக்கிட்டார்ல. அப்படியே நீங்க கிளப்புறீங்க சும்மா. எல்லாருமே ஆண்ட பரம்பரை, யார் தான் மக்கள்? யாரு மக்கள் யாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுது. ஆண்ட பரம்பரை என்பது அறிவு சார்ந்து, கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து ஆள்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தான் ஆண்ட பரம்பரை. எல்லோருக்குமான அரசா தான் திமுக அரசு இருக்குன்றத நீங்க நம்புறீங்க? அவர் குழு நிகழ்ச்சி இருக்குன்றது என்று நம்புகிறோம், இருக்க வேண்டும் என்று. ஒரு கோவை செழியனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக அது வந்து 1.5 வருஷத்துல முடிய போகிறதுக்கோசம் அமைச்சரவை ஈக்குவாலிட்டி இருக்கு, நம்ம ஏற்றுக்க முடியுமா? உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழுறவுகளுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்களுடைய பேச்சு ரொம்ப வைரலாக இருக்குது. நம்மலாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வரலாறுல நீங்கள் படிக்கணும். நீங்கள் ஏன்னா நம்ம இந்த நாட்டுக்காக வந்து பல ஆயிரம் பேரை நம்ம தியாகம் பண்ணுவாங்க. ஆண்ட பரம்பரைன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் சொல்லும்போது எப்படி ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் போயிட்டு ஆண்ட பரம்பரைன்ற வார்த்தை எப்படி பயன்படுத்தலாம்? எல்லோருக்கும் ஒரு தானே அமைச்சர், அவர் எப்படி ஒரு சமூகத்திற்கான ஒரு நபராக மாறி பேசுகிறாரு? இது வந்து அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருக்கின்றது. ஒரு அமைச்சர் ஒரு பேசலாமான்னு சொல்லிட்டு அவருக்கு எதிரான பல கண்டன குரல்கள் வந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழகத்துடைய அமைச்சர், மதுரை மாவட்டத்தை சார்ந்த அண்ணன் மூர்த்தி அவர்கள் ஆண்ட பரம்பரை என்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி இருக்கிறார். அது வந்து உண்மையிலே பார்த்தா அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு கருத்து. அது மட்டுமல்ல, அவருடைய கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எதிரான கருத்துன்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, இப்ப அந்த கருத்தை வந்து நிச்சயமாக தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒருவேளை அவர் நினைச்சா கூட சொல்லலாம். ஏன்னா தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் நினைச்சா கூட நான் ஆண்ட பரம்பரை தெரியுமாடா அப்படின்னு சங்கிகளை பார்த்து அவர் கேள்வி கேட்கலாம். ஏன்னா அவருடைய தந்தையார் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், இந்த நாட்டை ஆண்டவர். இன்னும் இவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். நாளை ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் கூட இந்த நாட்டை ஆளலாம். தமிழ்நாடு ஒரு நாடா? தமிழ்நாடு நாடு தான் வச்சிருக்கிறோம்.
ஒரு குறுநில மன்னர், குறுநில நீ மன்னர் எப்படிமா வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் கூட எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட சொல்லாடலை அவர் பயன்படுத்தியதில்லை. ஆனால் அவர் அமைச்சர் இப்படி ஒரு கருத்தை பயன்படுத்துகிறார் என்றால் நிச்சயமாக அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். யாரும் தமிழக முதல்வர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதே நேரத்தில் ஏன்டா அப்படி மூர்த்தி அண்ணன் இப்படி பேசிட்டாரு, நமக்கு வேண்டியவர் தான் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவர் இப்போ ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் தெளிவாக சொல்றாரு, நான் அந்த மனநிலையில் நான் பேசலைங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி நான் பேசின ஒரு கருத்து, அதை எடிட் பண்ணி கட்டி ஒட்டி வெட்டி போடுறாங்க, அது அப்படி நான் பேசலை அப்படின்னு அவர் ஒத்துக்கொள்கிறார். அப்போ அவர் பேசவில்லை என்று சொல்வதை நாம் பாராட்டுகிறோம். எப்படின்னா யாரோ வெட்டி போட்டி போட்டிருக்கிறாங்க, அவர் பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு கூட செய்திருக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு கருத்தை சொன்னவர்கள் நிச்சயமாக நான் தான் சொன்னேன் அப்படின்னு தைரியமாக சொல்லுவார்கள். ஆனால் அவர் மறுக்கிறார், நான் சொல்லலைன்னு. இதுதான் இன்னைக்கு ஜனநாயகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்னு நம்ம அந்த கருத்தை பார்க்குறோம். இப்போ ஜெனரலாக நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆண்ட பரம்பரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? நீங்க அப்படி ஆண்ட பரம்பரையா இருந்தா நீங்க எங்க ஆண்டீங்க, எதை ஆண்டீங்க, எப்படி ஆண்டீங்க அப்படின்னு சொல்லணும்ல. அது ரொம்ப முக்கியம் இல்ல. ஒரு 2 ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணி வந்திருப்பாங்க, 2-3 ஊருக்கு பஞ்சாயத்து பண்ற ஒரு ஆளா, மதிச்சு ஆளா இருந்திருப்பாங்க. அதுவுமே ஒரு ஆள் இருந்தானே அந்த காலத்துலலாம். ஒரு பஞ்சாயத்து பண்றாலே அவங்க ஆண்ட மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்படி இருந்தாலும் கூட இன்னொரு கருத்தை நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு காலத்தில் சில மக்களை எல்லாம் குற்ற பரம்பரையாக வைத்திருந்தார். அந்த குற்ற பரம்பரை ஒழித்தவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். அப்ப யாரு இதுல உண்மையிலே ஆண்ட பரம்பரைன்னா யாரை சொல்ல முடியும்? அறிவு சார்ந்து. அப்ப ஆண்ட பரம்பரையா இருக்குதா கருதப்படுகின்ற மக்களையே ஒரு குற்ற பரம்பரை வெள்ளக்காரை வைத்திருந்தையே மாற்றி அமைத்திருக்கிறார் என்றால், அரசியல் ரீதியாக அரசியலமைப்பு சட்டத்தின் மாற்றி அமைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவனையே ஆண்டிருக்காருல்ல. அப்ப யார் உண்மையா ஆண்டவர்? இன்னைக்கு ஆண்டு கொண்டிருப்பவர் யாருங்க? இன்னைக்கு உங்களுக்கு எனக்கோ ஒரு சட்டம் பேசிட்டு சண்டை போட்டுட்டோம்னா யாரு தீர்ப்பு வழங்க வேண்டியது? யாரு? அரசியலமைப்பு சட்டம் தானே. அப்ப சட்டத்தை உருவாக்கியவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். அப்புறம் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் திருக்குரானை எடுக்கிறார்கள், அதுக்கு விளக்கத்திற்கு கொடுப்பதற்கு. ஏன்னா அரபு கண்ட்ரில அதுதான் அதுக்கு சட்டம் தான். சட்டத்தை உருவாக்கியவர் யார்? நபிகள் நாயகம். அவர் யாரு? இறைவன் தூதர் என்று கருதுகிறார்கள். அப்படி என்றால் இன்று இந்தியாவில் நாம் கண்ணுக்கு முன்னால் யாருக்கு சிக்கல் உருவானால் அந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய சட்ட புத்தகம் எது? யார் உருவாக்கியது? டாக்டர் அம்பேத்கர். அப்ப அவர் சொல்லலாம், அவர் எங்கேயும் சொல்லிக்காரா? ஆண்ட பரம்பரை சொல்லிக்காரா? இல்லையே, சொல்ல இல்ல. அப்புறம் இன்னும் சொல்ல போனா அவர் சொல்வதற்கான அனைத்து ரைட்ஸ் இருக்கு. இன்னொரு வகையில பார்த்தோம்னா அவர் யாருடைய தொடர்ச்சியா இருந்தார் தெரியுமில்ல? புத்தருடைய தொடர்ச்சியாக இருந்தாரு. புத்தருடைய கருத்துக்களை இந்த பூமியில் பரப்பியவன் யார்? மாமன்னன் அசோகன். அது ஒரு வரலாறு இருக்குது. அகண்ட பாரதத்தை ஆண்டவன் யார் என்றால் அசோக மாமன்னன் தான். அசோக மாமன்னனின் தொடர்ச்சியாக இருந்தவர் தான் புரட்சியார் அம்பேத்கர். புரட்சியார் அம்பேத்கருக்கு முன்னால் இருந்தவர் தான் ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர். வரா தெரியுமா? இன்னைக்கு திராவிடம் அப்படின்ற பேரை உருவாக்கியது யாரு? அயோத்திதாச பண்டிதர். திராவிடம் சொல்லாடலுங்க. எவனை பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம். இன்னைக்கு திராவிடம் இல்லை என்றால் இங்க யாரும் சோறே சாப்பிட முடியாத அளவுக்கு திராவிடம் சொல்லாடல் எல்லா மக்கள்கிட்டையும் மிக்ஸ் ஆகி இருக்குது. அப்ப யாரு ஆண்டது? யாருங்க ஆண்டது? அப்ப அப்படி வரலாறு படைத்த நாங்கள் எந்த காலத்திலையும் சொன்னதில்லை. இன்னொரு கருத்தை நான் உயர்த்தி சொல்லுகிறேன், உறுதியோடு சொல்லுகிறேன். நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம கூட இந்தியாவில் சொல்ல முடியாது, நம்ம இன்னும் யாரும் பிரதமர் ஆகல. ஆனா ஒரு தமிழன் கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் ஆண்டவன் யாருங்க? இங்கிலாந்தை விடுங்க, அவன் கூட அங்க போய் ஆண்டான். இங்க ஈழத்தை ஆண்டவன் யாரு? பிரபாகரன். அவருடைய தலைமையில மேதவுடைய அமைப்பு தானே ஆண்டுச்சு. கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம்ல. அவங்க தொடர்ச்சியா இருக்கிறதான விடுதலை சிறுத்தைகளே. விடுதலை சிறுத்தைகள் அந்த விடுதலை போட்டுருங்க. அதுதான் ஆண்ட பரம்பரைய லட்சணமே அப்படிதான் அமைஞ்சு போய் கிடக்குது. பேரை சொன்னா கூட தடை பண்ற அளவுக்கு இருக்குது. அப்ப கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவங்களே தான் பேரையே சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு நாட்டு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு இவங்க எல்லாம் போராடினாங்களான்னு கேட்குறேன். இந்த ஆண்ட பரம்பரையெல்லாம் படை எடுத்துட்டு போக வேண்டியதானே, படை கட்டி போக வேண்டியதானங்க. இன்னைக்கு பிரச்சனை இல்லைங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நாங்க தான் ஆண்ட பரம்பரை சொல்லி அங்க போய் ஏன் குரல் கொடுத்துருக்காங்க? இந்த ஆண்ட பரம்பரை நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. கள்ளக்குறிச்சியில ஒரு பெண்மகள், நேரடியாக பாயிண்ட் பிடிக்கிறேன், ஆண்ட பரம்பரையோட தொடர்ச்சியா இருந்த அந்த பெண்மகள் தான் சிறிமதி ஒன்றும் தலித்து பெண்மகள் அல்ல. அது ஆண்ட பரம்பரை என்று சொல்கிறாரு பார்த்தீங்களா? அந்த சமூகத்தை சார்ந்த அகமுடையார் சமூகத்தை சார்ந்த பெண்மகள். அந்த பெண்மகளுக்காக குரல் கொடுத்தவர் யார்? எழுச்சி தமிழர், விடுதலை சிறுத்தைகள். தொடர்ந்து இப்போ வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். அப்ப அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆனா ரேஷன் கடை முதலாள போய் நிற்பாங்க. நீ அதை பார்த்துருக்கிறீங்களா? 1000 ரூபா கொடுக்கலாம், சிக்கலை வளர்த்துருவாங்க, பெருங்கலவரம் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த 100 நாள் வேலை எங்களுக்கு கொடுக்குறாங்க கூட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள போய் நீங்க பாட்டு ஆண்ட பரம்பரை கிளப்பி விட்டீங்கன்னா அது என்னங்க அர்த்தம்? அப்படிலாம் அவரே சொல்லிட்டாருங்க, நான் சொல்லலைன்னு சொல்லிட்டாருங்க. சும்மா சிக்கலை வளர்க்காதீங்க. நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு அமைச்சர். அவர் திமுகவினுடைய அமைச்சராக இருக்காரு.
திமுகவினுடைய பிரதானத்துவமே சமூக நீதி, பெரியார், இதெல்லாம் எப்படி ஒருத்தர் வந்து பெரியாரும் பேசுவாரு, ஆண்ட பரம்பரையும் பேசுவாரு, எப்படி இது? அவர் தான் பேசலன்னு சொல்லிட்டாருல. நான் தான் கேட்டேன். நீ கேட்டீங்கன்னா உங்க காதுல வந்து எதை கேட்டீங்கன்னு தெரியல, எதை பார்த்தீங்கன்னு தெரியல. தமிழ்நாடே கேட்டு. அதாவது மதுரை மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தான் பேசவில்லை என்று அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். சரிங்களா? அவர் ஒருவேளை அவர் பயங்கரமான அவர் ஆண்ட பரம்பரை பேசியிருந்து நான் தாண்டா பேசினு பார்த்துக்குன்னு சொல்லிப்பாரு. அவரே ஒத்துக்கிட்டார்ல. அப்படியே நீங்க கிளப்புறீங்க சும்மா. இந்த ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா அது இங்க இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு எதிரான ஒரு உளவியல் தான் பேசுறாங்க அப்படின்றது தான் பரவலாக பேசப்படக்கூடியது. ஏன் அதை பேசுறாங்க அப்படின்னும் பொழுது, ஒரு காலத்துல வந்து இப்போ இவங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடியவங்கலாம் வந்து ஜமீன்தார்களாக இருந்தாங்க, மிட்டா மராசலாக இருந்தாங்க, இவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய வேலை தான் வந்து தலித்துகள்லாம் அப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? நான் உங்களை கேட்கறதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கு. இப்போ நீங்க மதுரை, அவரும் மதுரை, உண்மையாவே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமைகள் அப்படிதான் இருந்தாங்களான்னு கேட்குறேன். அதாவது வரலாறை வந்து தெரிஞ்சுக்கிறேன்னு தம்பி, வரலாறு ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீங்க சொல்றத பார்த்தா உங்க ஊர்ல நீங்க தான் ஆண்ட பரம்பரை போல. கோட்டு மாட்டிருக்கனாலயா? அப்படிலாம் இல்லை. அதாவது வரலாறு தெரிஞ்சுக்கிறேன்னு. இந்தியாவை வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவங்க யாருன்னா இஸ்லாமியர்கள். கரெக்டா? அதுக்கடுத்து வெள்ளைக்காரங்க. அவங்க நாட்டை கேப்சர் பண்ணி நம்மளை வந்து ஆண்டாங்க. அவன் ஒரு தொழில் பண்ணுறதுக்காக இங்கே வந்தாங்க, கம்பெனி நடத்துறதுக்காக. உடனே பார்த்து தொழில் பண்ணுறதுக்கு தான் நல்ல இடம்னு அவன் அப்படியே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்க. இவர்களெல்லாம் நீ சொன்ன மாதிரி ஒரு ஊர் 2 ஊரில் சுரண்டி, மக்களுடைய உழைப்பை சுரண்டி தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டி அதிகாரத்தை நிலைநாட்டி செய்திருக்கலாம். அங்குன்றும் இங்குன்றுமா இருந்திருக்கலாம். அதே சமுதாயத்தில் கூட உண்மையிலே உழைக்கும் வர்க்கமாக சமூக விடுதலைக்காக போராடியவர்களும் இருக்கிறார்கள். அதை நம்ம மறுக்கவே முடியாது. அதுக்கு எடுத்துக்காட்டாவே சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு ஒருத்தர் பெரிய ஒரு படையை கட்டினார். ஆனால் எனக்கு ஒரு டவுட்னா, இல்லை உண்மையாக தான் கேட்குறேன் நான். சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கும் ஆண்ட பரம்பரை சம்மந்தம் இருக்கிறனால வர்றேன். சம்மந்தனால வர்றேன். அவர் நம்ம ஊரே கிடையாதுண்ணே. நான் வர்றேன் மை டியர் ஃப்ரெண்ட். வர்றது பேச விடுங்க. பேசுறதுக்கு முன்னாடி தடுக்கிற பார்த்தா நீங்க தான் ஆண்ட பரம்பரையா இருப்பீங்க. நாங்களாம் ஒரு மனுஷனை வாயை துறக்கவே விடாம செய்றீங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஒரு காலத்துல வெள்ளக்காரன் எதிர்த்து ஒரு படை கட்டினாரு. அந்த படையில வந்து போய் சேர்ந்தாங்க பார்த்தீங்கன்னா படை வீரர்களாக. அதை சேர்த்து போறவருக்கு முத்துராமலிங்க தேவர் அதற்காக பாடுபட்டார். இதெல்லாம் வரலாறு. அப்ப அதுல சில சமூக நலன் சார்ந்து போனாங்க. ரைட்டா? அவங்க கூட சொல்லலாம் தன்னை, ஏன்னா ஒரு நாட்டின் விடுதலைக்காக போறாங்க அப்படின்னு. ஆனா எல்லா மக்களும் நாங்க தானே ஆண்டோம்னா அப்ப மக்கள் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல. எல்லாருமே ஆண்ட பரம்பரைனா யார் தான் மக்கள்? யாரு மக்கள் யாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுது. எல்லாரும் பரப்புறேன். இங்கிட்டு பார்த்தோம்னா இங்கிட்டு ஒரு குரூப் பரப்புடுது. இது வட மாவட்டங்கள்ல நாங்க தான் ஆண்ட பரம்பரைன்னு. நான் இவங்களெல்லாம் ஒரு உண்மையான ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜெனரலான கேள்வி தான். இப்ப நீங்களாம் ஆண்ட பரம்பரைன்னு வச்சுக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் சுரண்டி சொத்து சுகத்தெல்லாம் சேர்த்துட்டீங்க, அப்படி கூட வச்சுக்கிறோம். இன்னைக்கு நீங்க வந்து உண்மையிலேயே ஒரு பொருளாதாரத்துல குன்றிய ஒரு நல்ல மனிதனுக்கு உங்க சமுதாயத்துல நீ பொண்ணு கொடுப்பியா? இல்ல நீ வந்து மாப்பிள்ளை நீ எடுத்துக்கிறியா? கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்ப ஏன் நீ தேவையில்லாம மக்களை ஏன் ஏமாத்துறீங்க? உழைக்கும் வர்க்கம் இங்கே பாருங்க, அவங்களுக்கு இவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. உழைப்பு ரீதியாக எல்லாம். ஆனால் அவன் மனநிலை எப்படி உருவாக்குறான்னா, அவனை பூரா மேற்கொண்டு குற்ற பரம்பரையாக உருவாக்குவதற்காக சாதி வரியை தூண்டி அதை பண்ணி அவனை பூரா குலகாரனாக்கி அவன் ஜெயிலில் கிடக்குறாங்க நிறைய பேர். அப்போ இந்த ஜெயிலில் கிடக்கிறதெல்லாம் எவனை போய் இவங்க பார்க்கவே மாட்டாங்க. இந்த ஆண்ட பரம்பரை சொல்றாங்க வந்து பார்க்கறது இல்லை. அவன் வாழ்க்கை நாசமாய் போய் கொண்டு இருக்கிறது. அவனுக்கு எதுவுமே தெரியாது. நீ தானே ஆண்ட பரம்பரை சொன்னாங்க, நான் வெட்டி விட்டோம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவனை பாதுகாக்கிற சிக்கலாக இருக்கு. ஆனால் ஒருவேளை பாராட்டணும், எல்லாரும் இப்போ கொஞ்சம் படித்து வருகிறார்கள். ஆனால் உண்மையிலே விசுவாசமாக இருந்தால் புரட்சி அம்பேத்கர் விசுவாசமாக இருக்கணும். ஒருத்தங்களை வந்து குற்ற பரம்பரைன்னு சொல்லும் பொழுது அதை எதிர்த்து அவங்க சமூகத்தில் யாரும் பெருசாக போராடலைங்க. இதெல்லாம் வரலாறுங்க மை டியர் ஃப்ரெண்ட். புரட்சி அம்பேத்கர் தான் சொல்றாரு, ஏன்டா அவங்க வந்து உழைக்கும் வர்க்கம், அவங்க ஏன்டா நீங்க குற்ற பரம்பரையாக சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த இதே ஒளிக்கலையா வரலாற்றுல? உண்மையே பொய்யாங்க. அவர் தாங்க ஆண்ட பரம்பரை. அதை விட்டுப்பட்டு இப்படி கிளப்பி விடுறது என்பது அந்த உழைக்கி மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை உருவாக்குறதுக்கு சாதி வீரர் அவன் பரப்ப. இங்கே பாருங்க, நான் ஒன்று சொல்றேன் முக்கியமான கருத்து. நான் நிறைய பேர்ட்ட பழைய இருக்கேங்க. ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை அவெல்லாம் பழகி தான் இருக்கிறேன். உண்மையிலே எவனுக்கு வந்து தற்கூரியா இருக்கானோ, படிப்பறிவு இல்லாமல் இருக்கானோ, ஒரு ஆளுமை இல்லாமல் இருக்கிறானோ, அவன் தான் டக்குன்னு சாதி அடிப்பான். டே நான் அந்த சாதிக்காரன்டான்னு. ஆனா ஒரு படிச்சவன் அதே சமுதாயத்துல பல பேர் இருக்கிறாங்க. நான் பேர் சொன்னா அசிமாய் பேரும். நீங்க 100 வயதை கூட தொட்டு கொண்டிருக்க பெரும் தலைவர்களா இருக்கிறாங்க. அவங்க கூட வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் தான். ஆனா அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்கிறார்கள். அவர் எங்கேயும் தானே இந்த சாதியும் கூட பிரகடனப்படுத்தினதில்லை. அதுதான் அவர்கள் தான் ஆண்ட பரம்பரை.
ஆண்ட பரம்பரை என்பது அறிவு சார்ந்து, கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து ஆள்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தான் ஆண்ட பரம்பரை. அதை விட்டு நீ தற்கூரியா இருந்து அடுத்த சோத்துக்கு வழி இல்லாம நீ ஒருத்தனை கிளப்பி விடுற பார்த்தீங்களா, நீங்களாம் உண்மையிலே பேண்ட பரம்பரை, அவ்வளவுதான். இப்போ திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமைச்சர் இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஜாதி சங்கம் சார்ந்த கூட்டங்கள்லையோ ஆதரவு கேட்கும் பொழுது நீங்கள் கண்டி ஓட்டு போட்டிங்கன்னா நம்ம தான் வருவோம், நம்ம வந்துட்டா உங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து எல்லாமே பண்ணுறோம், ஆனால் நீங்கள் யாருன்றது முன்னாடியே சொல்லி எங்களுக்கு சொல்லிட்டு இப்படியே நேரடியாக வாக்கு கேட்டவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வீடியோ கூட போட்டு காமிக்கணும், பிரச்சனை கிடையாது. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு அமைச்சராக இருக்காங்க ஒரு புறம். இன்னொரு புறம் இந்த மாதிரி ஆண்ட பரம்பரை சொல்லிட்டு பேசிட்டு இவருமே அமைச்சராக இருக்காரு. அவர் இன்னைக்கு நான் பேசுறது எடிட் பண்ணி போட்டாரு, அவருடைய தரப்பு அவர் ஒரு நியாயம் சொல்றாரு. அப்போ திமுக நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு எப்படி இது எல்லாருக்குமான அரசு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எப்படி எங்களுக்கெல்லாம் ஏற்படும் நான் கேட்குறேன் உங்ககிட்ட. அதான் நான் பார்த்தேனே, ரொம்ப நேரமா திமுக பத்தி எதுவுமே கேட்காம இருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தேன். திமுக கேட்டுட்டீங்க, உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு சொல்றேன். இன்று உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற செல்லியன் யார்? எந்த சமூகம் கேட்குறீங்களா? யார் அவர்? எந்த சமூகம்னு கேட்குறீங்க? நான் கேட்கறேன், யார் அவர்? உயர்கல்வித்துறை அமைச்சர் அவரு. உயர்கல்வித்துறை அமைச்சர் யார் அவர்? யார் அவர்னால் என்ன ஜாதின்னு கேட்குறீங்களா? என்ன படிச்சிருக்கிறாருன்னு கேட்குறேன். என்ன படிச்சிருக்காரு தெரியலையே எனக்கு. ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர், சாதாரண ஒரு படித்து இன்னைக்கு முன்னேறி இன்னைக்கு ஒரு பொசிஷன் இருக்கிறார், நல்ல ஒரு படித்தில் முன்னேறி இருக்கிறார். அவருக்கு இன்னைக்கு என்ன உயர்கல்வி அமைச்சர். 50 வருஷம் திராவிட இயக்க வரலாற்றுல ஆட்சி முடியத்துக்கு இன்னும் 1.5 வருஷம் கூட இல்லை, இப்ப அமைச்சராகிட்டாங்க. உயர்கல்வித்துறை அமைச்சராக இன்னைக்கு ஒருத்தர் பொறுப்பேற்று இருக்கிறாருன்னா எல்லாரும் சாதாரண அமைச்சராக தான் இருப்பாங்க. ஏன்னா கல்வித்துறையிலேயே உயர்ந்த ஒரு பொறுப்புல இருக்கிறாருன்னா அப்ப அதுதான் இன்னைக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்கு செய்கின்ற ஒரு செயலாக நீங்கள் கருத வேண்டிய. அதை விடுங்க, தொடர்ந்து நாங்க அதை விட நல்ல பெரிய பொறுப்புலாம் கொடுப்பாங்க. அதுக்காக நீங்க இதெல்லாம் நீங்க தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினை நீங்க ஃபாலோ பண்ற அடுத்தடுத்த அமைச்சர்கள்லாம் தயவு செய்து பெண் ஏன் அடிமையான பெரியார் புத்தகத்தையும் இன்னும் சொல்ல போனா சமத்துவத்தை உருவாக்கும் பொழுது அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் உள்வாங்கி நீங்க ஜனநாயகத்துல எல்லா மக்கள்கிட்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே ஓட்டு போட்டு யாரும் ஜெயிக்க முடியாது. எல்லாரும் ஓட்டு போட ஜெயிக்க முடியும். எங்க தலைவரே இருக்கிறாரு, சிதம்பரத்துல வெற்றி பெற்று இருக்கிறார். தலித்து ஓட்டு மட்டுமல்ல, அனைத்து மக்கள் ஓட்டு வேணும். ஆனா நீங்க ஓட்டு வாங்குவதற்கு முன்னால் ஒரு வாய் பேசுறது, ஓட்டு கிடைத்த பிறகு ஒரு பேசுறதுன்னு இருக்காமல் எப்பொழுதுமே மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதைத்தான் நாங்க பதிவு செய்வோம். எல்லோருக்குமான அரசா தான் திமுக அரசு இருக்குன்றதை நீங்க நம்புறீங்களா? ஒரு கூட்டணி கட்சி இருக்குன்றது என்று நம்புகிறோம், இருக்க வேண்டும் என்று. ஒரு கோவை செழியனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக அது 1.5 வருஷத்துல முடிய போகிறதுக்கோசம் அமைச்சரவை ஈக்குவாலிட்டி இருக்கு நம்ம ஏத்துக்க முடியுமா? தமிழ்நாட்டுல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய நீங்க தனிப்பெரும் சாதியை எடுத்துட்டீங்கன்னா நீங்க பறையர் சமூகம் அதிகமா இருக்காங்க, அதுக்கப்புறம் வன்னியர் சமூகம் அதிகமா இருக்காங்க. வன்னியர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் பறையர்களுக்கு கொடுத்திருக்காங்களா அப்படின்றது பல வருஷத்துடைய கேள்வியா இருக்குது. நீங்க பெரும்பாலான மக்கள் விசிக்கால பறையர் சமூகம் சார்ந்தவங்களா இருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த ஒரு பதவியே போதுமானது அப்படின்ற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கா? இன்னும் அடுத்தடுத்து பெரிய பதவிகளுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அப்ப இந்த மாதிரி ஆண்டப்பரவன்னு பேசும்போது நம்பாளங்கன்னு சொல்லுங்க, உங்களுக்கு அமைச்சர்கள் இடதுன்னு சொல்லும்போது எப்படி அங்க ஈக்குவாலிட்டி இனிமே அவங்க அப்படி பேச மாட்டாங்க என்று நம்புகிறேன். பேசி அவரே இன்னைக்கு நான் பேசினது நான் பேசல, நான் பேசினது கட்டி ஒட்டி போட்டாங்க அப்படி சொல்றாருன்னா அது அப்ப சரியான மனநிலை அவர் இருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். தவறுன்னு நினைச்சிருக்காரு, நம்ம உணர்ந்தனால அவர் பேசுறாரு. இல்லைன்னா அவர் ஆண்ட பரம்பரையா இருந்திருந்தா நான் தான் பேசினேன் தெரியுமில்ல, நான் பெரிய ஆண்ட பரம்பரை முடிஞ்சா பாரு அப்படின்னு பாருல. அப்போ அவர் ஜனநாயக ரீதியா இருக்கிறாரு. ஆனா நீ அவங்களை கொச்சப்படுத்த வேண்டாம் என்று இந்த தருணத்தில் அவரை யாருமே கொச்சப்படுத்தல. அவர்தான் சொல்றாரு இல்லங்க, நான் பேசலங்க, நான் பேசின எடிட் பண்ணி ஒட்டிட்டாங்கன்னு சொல்றாருல்ல. நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறேன். எப்படி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்புறேன்னு சொல்றீங்க நீங்க? அதான் நான் நம்பிதான். இங்க மை டியர், அவர் பேசிட்டு இல்லங்க நான் பேசினது கரெக்ட் தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நீ சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் பேசுனது தப்புங்க, நான் அப்படியே பேசலைங்க, நான் ஆண்ட பரம்பரைலாம் பேச மாட்டேங்க அப்படின்னு சொல்றாருன்னா அவரை நீங்க பாராட்டுங்க. அல்லங்க அப்படிதான் பேசியிருப்பா நம்ம விவாதத்தை நம்ம தொடங்கலாம், இல்ல தொடரலாம். அவர் என்ன ஒத்துக்கிட்டார்ல, அப்புறம் என்ன? இவங்களெல்லாம் கூப்பிட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாரான்னு கேட்கிறாங்க. நிச்சயமாக. அவர் அன்னைக்கே சொல்லலையா, தூங்கி காலையில் நிம்மதி எந்திரிக்க முடியாதுனால ஒரு நாள் எந்த அமைச்சர் ஏதாவது பேசிடுறீங்க அப்படின்னு. அதுக்கடுத்து எல்லா அமைச்சரும் வாய மூடி இருந்தாங்க. இப்போ திருப்பி அங்கங்கே கரெக்டாக இருக்கு. இனி திருப்பி அவர் நாளைக்கு சொல்லிடுவார். நிகழ்ச்சியில் பங்கேற்று உடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.